ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. 13/5/2026 மே மாதத்திலே புதன்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே சித்திரையின் 30ஆம் நாள், உத்தராயணம் என்கிற புண்ணிய காலத்திலே, வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே, மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே ஏகாதசி திதியிலே இருக்கிறோம். காலை 9:37 வரை. பின்பு துவாதசி திதி ஆரம்பித்துவிடும். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தின் கீழ் சந்திர பகவான் மாலை 8:58 வரை இருப்பார். பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு செல்வார். இன்றைய நாளிலே சுப முகூர்த்தத்திலே சர்வ ஏகாதசி தினம், பெருமாளுக்கு உகந்த தினம், ஆன்மீகத்திலே முன்னேற்றம், மன தூய்மை, திருமண காரியங்களில் தடையின்றி நடப்பதற்கான வரங்கள், குழந்தை பேறு, வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே வளர்ச்சி, இது எல்லாமே ஏகாதசி விரதத்தினாலே பெற முடியும். இன்றைய நல்ல நேரம் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை காலையிலும், மாலை வேளையிலே 6:30 7:30 மணி வரையும் உண்டு. ராகு காலம் 12 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 9 மணி வரை, குளிகை நேரம் 10:30 12 மணி வரை. இன்றைய நாளில் வடக்கு பக்கம் செல்பவர்கள் பாலை பரிகாரமாக அருந்தி செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே 16 வினாழிகள் மட்டுமே இருக்கக்கூடிய சூரியன் 5:54 என்கிற நேரத்திலே சூரியனின் உதய நேரம் உண்டு. பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களான சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. இன்று சூரியன் உச்சமான கடைசி ஹெப்பு இதுதான். இன்றைய நாள் தான். செவ்வாய் ஆட்சியிலே அமர சூரியனுடன் மேஷராசியிலே இருக்கிறார். சுக்கிரன் ஆட்சியிலே 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார், ரிஷபராசியிலே. புதன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். குரு மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, சனி பகவான் மீன ராசியிலே அமர இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே விஷ்கம்ப யோகம், பாலவகரணம் என்ற யோக கரணங்களும் உண்டு. வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைக்கு உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அமர உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்துக்காரரான இவர் தன் பார்வையை 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தின் மேல் வைக்கிறார். இது நல்ல விஷயந்தானே. கொடுத்த காசு திரும்பி வரும், எதையுமே தீர்க்கமாக செய்ய முடியும், வழக்குங்கள்லாம் உங்கள் பக்கம் திரும்பும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியில் நிறைய இருக்கும். ஆனால் நன்மைகள் பல உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாளில் கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும், கவலைப்படாதீங்க. லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் 3ஆம் இடத்துக்குரிய லாபத்தில், முயற்சிக்குரிய லாபத்தில் இருந்தாலே வெற்றி. 5ஆம் இடத்தை வேறு பார்க்குறார், லக்ஷ்மி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது எல்லா விதத்திலும் லாபம் ஜாஸ்தி இருக்கும். இன்றைக்கி சர்வ ஏகாதசி தினம். அவசியம் சுவாமி விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. 15 நாளைக்கு ஒருக்கா விரதம் இருப்பதனால சிஸ்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக சொல்லுவாங்க, விரதம் இருப்பதனால தான் இந்த கேன்சர்லாம் போயிடுதுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்றைக்கு கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். 3 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். இன்றைய நாளில் நன்மைகள் உண்டாகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. தொழில் ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உட்கார்றார். அங்கிருந்து பார்வையை உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்து மேலே வைக்கிறார். பலராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கி நீங்கள் இருக்க போகிறீங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. அப்படிப்பட்ட நல்ல நாளிலே புதனுக்கே உரிய விஷ்ணுவின் சர்வ ஏகாதசி நாள். இன்றைக்கி முடிந்த வரைக்கும் ஏகாதசி விரதம் இருப்பது, விஷ்ணு ஸ்தோத்திரங்களை காலையிலேருந்தே கேட்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை நிறைய கொடுக்கும். சுப முகூர்த்தங்கள் இருக்குது, அதில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டு மனதை மகிழ்ச்சியாக இந்த நாள் வைத்து கொள்ளுங்கள். 6 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் உத்திரட்டாதி என்கிற 9ஆம் இடத்துக்குள்ளே மீனராசியிலே அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார்.
வைரியஸ்தானத்தை பார்க்கிறார், பெருமையை அள்ளித்தர இருக்கிறார். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. அதனால் உங்கள் ராசிக்குரிய இந்த சர்வ ஏகாதசி தினத்தை பயன்படுத்தி கொண்டு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறதுனால லாபங்கள் உண்டு. 7-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். இந்த நாள் இனிய நாளாய் மாறட்டும். வாழ்க வளம். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திர நட்சத்திர சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திரன் பயணம் செய்வது குடும்பதன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனாலே உங்களுடைய இல்லறத்திலே வரக்கூடிய சுகங்கள் நன்றபடியாக இருக்கும். குருவின் அருளாலே நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு உண்டு. 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் சர்வ ஏகாதசி விரதம் இருந்து அவர் விஷ்ணு பகவானை வழிபடுவதும் சிறந்ததாக இன்றைக்கு அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, ராசியின் நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனியுடைய சாரத்திலே அமர்வதனாலே முயற்சியினால் வரக்கூடிய அனைத்து விதமான லாபத்தையும் லாபத்துக்குரிய சந்திர பகவான் உங்களுக்கு தர இருக்கிறார். அதனாலே க்ளீனாக நிறைய எனர்ஜியை போட்டு இன்றைக்கி வேலை பண்ணுங்க. உங்களுக்கு உத்தரவாதமான லாபங்கள் உண்டு. லாபம் மட்டுமில்லை, குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை வருவதற்கு சர்வ ஏகாதசி விரதம் இருப்பதும் நல்லது. மன தூய்மையை முன்னேற்றத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு இந்த விரதமானது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாளை இனிய நாளை மாற்றுவதற்கு 3-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே 6ஆம் இடமான மகிழ்ச்சி ஸ்தானத்துக்குள்ள சத்ருஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் 10க்குரியவர் போய் உட்கார்றார். 12ஆம் இடம் பார்க்குறார். உங்களுக்கு புதிய முயற்சிகளினால் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே லாபங்கள், குருவின் அருளாலே பார்த்து கொண்டிருக்கிற ராசியினாலே புதிய முயற்சிகளிலே தெளிவான சிந்தனைகள், இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. சர்வ ஏகாதசி விரதத்தில் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலே சிறந்த பலங்களையும் நீங்கள் இன்றைக்கி பெறப்போறீர்கள். இன்றைய நாளிலே 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 6ஆம் இடமான 5ஆம் இடமான மீன ராசியிலிருந்து 10ஆம் இடமான உங்கள் ராசியை பார்க்கிறார். சிம்ம ராசி கேது இருக்கிறார், அதை அங்கிருந்து பார்க்குறார், லாபத்தையும் பார்க்குறார். உடம்பில் ஏதோ வசதி, குடும்பத்தில் ஏதோ புரியாத கவலை, இப்படி கொண்டு வந்து விடும். அது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விஷ்ணுவை ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுங்கள். பல பிரச்சனைகளுக்கு சால்வெண்ட் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார். அங்கிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அஷ்டமத்துக்குரியவர் தொழிலை பார்ப்பதனாலே புதிய முயற்சியிலே வெற்றி, சனி பகவானுடன் சேர்ந்து இருப்பதனாலே வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுப்பார். சனி பகவான் உங்கள் ராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் நிறைய பைல்டு பெனிஃபிட்டை இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணலாம். ப்ரொவைடட் விஷ்ணு பகவானை இந்த சர்வ ஏகாதசி என்று விரது வழிபடுவதனாலே கூடுதல் சிறப்புகளும் உண்டாகும். வாழ்க. வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பது பணவரவையும் ஆடை ஆபரண சேர்க்கையும் சேர்க்கும். நிறைய சுப நிகழ்வுகள் உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. தசமி அந்த திதியில் இருக்கிறதுனாலே திருமண காரியங்கள் கைகூடி வருவதற்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏகாதசி விரதம் இருப்பதும் இன்றைக்கு கூடுதல் சிறப்பு. உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி வெளிக்காட்டிக் கொள்வதற்கான நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு உண்டு. அதனால் இன்றைக்கி இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணுன்னா
விரதம் இருப்பது நல்லது. சுப நிகழ்வுகளிலே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. இன்றைக்கு அதிர்ஷ்ட எண் 2, 3. வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே, பலவிதமான நன்மைகளை ஒருங்கே தருவதற்காக குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் இருந்து கொண்டு உங்கள் ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு உத்திரட்டாதியிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த சனியினுடைய சாரத்திலிருந்து பார்க்கக்கூடிய தன்மையினாலே எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பயம் களையப்படும். வெற்றி அதிகாரப்பூர்வமாக உங்களை வந்து சேரும். நீங்கள் லாபத்தை நோக்கிய பயணத்திலே கூடுதலான கவனத்துடன் சில காரியங்கள் செய்வீர்கள். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சர்வ ஏகாதசி விரதமும் இன்றைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, உத்திரட்டாதி என்கிற ராசிநாதனுடைய சந்திரனுடைய சாரமானது 5ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திரனுடைய பலனாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே, கன்னிராசியை பார்ப்பதனாலே லாபம் பெருகும். இன்றைய நாளிலே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் கலத்தரத்துடன் ஒருங்கே அமைந்து சுகத்தை கொடுக்கும். தொழிலிலே புதிய மாற்றங்கள் லாபமாக மாற்றுவதற்கான வழிகளை நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்திக் கொள்வீர்கள். சர்வ ஏகாதசி விரதம் இருப்பதனாலே கூடுதல் சிறப்பையும் இன்றைக்கி ரீபோர்ட் பண்ணக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 3, 6. வாழ்க வளத்துடன்.